என்ன பிரியாணி, வான்கோழி பிரியாணி, ஏதோ ஒரு நீங்கள் என்ன பிரியாணி வேணாலும் வீட்டில் போய் செய்யுங்க. என்னையும் அடிமை நினச்சி கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டுக்கிறேன். நான் எங்கேயும் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்கு வர முடியாது. அங்கே போகிறது மட்டும் பாஸ்ட்டு போகிறது எங்கள் வீட்டுக்கு வர முடியாது. அதனால் ஏதாவது இருந்தால் டிஃபன் பாக்ஸில் போட்டு இல்லாட்டி என்ன செய்யுங்க, ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து கொண்டு வந்து கொடுங்க, சாப்பிட்டுக்கிறேன். கொண்டு வந்து கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல இல்லையா, நீங்கள் உங்கள் மேலே வருத்தம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்கள் பக்கம் என்ன ரொம்ப துக்கமாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. கிறிஸ்மஸுக்கு ரொம்ப செலவு வச்சுட்டாங்களா, அவங்க ஒரு சந்தோஷம் இல்லாத இருக்காங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கிறிஸ்மஸ் என்றால் என்ன, 3 காரியங்களை உங்களுக்கு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்மஸ் என்பது ஒரு பண்டிகை கொண்டாட்டத்தை காட்டணும். உண்மையான கிறிஸ்மஸ் உடைய காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த 10ஆம் வசனத்தை வாசித்ததுல 2:10 லூக்கா எழுதின புக் ஆஃப் லூக் சாப்டர் 2:10 நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிங்க தயவு செய்து. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, குட் நியூஸ், நற்செய்தி. என்ன, யாருக்கு நற்செய்தி? அங்க நம்ம பார்க்கிறோம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம மட்டும் இது வந்து கிறிஸ்து அன்றைக்கு பிறந்தது ராஜாவா பிறக்கல. ஆனா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே என்று தேடி போனாங்க. யூதருக்கு ராஜா, யூதரை ரட்சிக்க முடியாத, யூதருடைய அடிமைத்தனத்தை மாற்றும்படியாக ஒரு பிறந்திருக்கிறார் என்று என்ன சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இந்தியாவில தான் அந்த சாஸ்திரிகள் போயிருக்காங்களாம். இந்தியாவில இருந்து சாஸ்திரிகள் போய் அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் என்று. சரி, அவர்கள் அறிந்திருந்தாங்க யூதருக்கு ராஜா, யூதருக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாயிருக்க மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு பிறந்தது நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நற்செய்தியை கொஞ்சம் நல்லா சொல்லலாம் இல்லையா, நற்செய்தியை நல்லா சொல்லலாம் இல்லையா, நற்செய்தி இல்லையா, கொஞ்சம் சிரிச்சு ஒரு சந்தோஷம். என்ன, அந்த நற்செய்தியோடு கூட இன்னொன்று வருது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. ஏன், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இதுவரைக்கும் பிறந்தவர்கள் மகான்கள், ராஜ பரம்பரையிலே பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இயேசு ஒரு ராஜ பரம்பரையிலே பிறக்கவில்லை. இயேசு ராஜா என்கிறதான அரண்மனையிலே பிறக்கவில்லை. அவர்கள் யூதருக்கு ராஜா, யூதரை ரட்சிக்க வந்தவர் என்று அவர்கள் அறிந்து போய் வணங்கினாலும் அவர் ஒரு அரண்மனையில பிறக்கல. அவருடைய பிறப்பை பெரிய கூட்டம் எதிர்பார்க்கவில்லை. சொந்தக்காரர்களாம் நேரத்தை பார்த்து எப்ப பிறப்பாரு, ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவித்து பிறக்கிறார் இயேசு. ஆனா இவர்தான் இயேசு என்று தெரியாது இல்லையா. யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பே, உன்னிடத்தில் இருக்கிறதான உன் மனைவி கற்பத்திருக்கிறதான அவளை குறித்து சந்தேகப்படாத, அவளிடத்தில் பிறக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னன்னு பெயர் விடுவார்? இயேசு என்று பெயர் இடுவாயாக. அவர் இந்த உலகத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசேப்புக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. மரியாளுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. மரியாளுடைய உறவுக்காரர் யார்? அந்த பெண்ணு எலிசபெத்துக்கு தெரியும். எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் வேலை. எலிசபெத் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் யார்? அவர் யோவான் ஸ்நானகர் இல்லையா. ஆண்டவர் நாம் மயப்படுவதாக நல்லா கவனிச்சுக்கணும். இந்த காலவேளை இயேசு ஒருவர் மாத்திரம் பிறந்த போது அது நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் என்றால் நற்செய்தி. நற்செய்தி என்ன செய்வோம்? நம்ம நிறைய நேரங்களில் துர்ச்செய்தி ரொம்ப சீக்கிரமா சொல்லுவோம். நற்செய்தியை சொல்ல மாட்டோம், நற்செய்தியை சொல்ல மாட்டோம். துர்ச்செய்தி சீக்கிரமா போயிடும். தேவையில்லாத செய்திகள் பரப்பப்படும். கடந்த செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை 2 நாள். ஆமாம், என்னுடைய மைத்துனர், என்னுடைய சகோதரியோடைய மைத்துனர் அந்த இது எங்க சீவர் சர்ச் கிட்ட, சர்ச்சுக்கு முன்னால் ரோடு கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அடிச்சிருச்சு.
ஆம்புலன்ஸ் அடிச்சு ஒரு 10-15 அடி தூக்கி வீசப்பட்டார். ஆனால் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை, பெரிய காயங்கள் இல்லை, ஒரு ரத்தம் வருகிற ஒரு காயம். ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக வரும் அப்படின்னு தெரியும். இந்த எஸ்எம் ஹாஸ்பிட்டலுடைய ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு தெரியும். ஒரு ரத்த காயங்கள் இல்லை. அவர் எழும்பிட்டாரு, மயக்க அறையில் ஒன்றும் செய்யலை, லைட்டை தலை சுற்றுது. பக்கத்தில் இருந்த இன்னொரு பாஸ்டர் அவரை உடனே வண்டியில் வச்சு ஜிஹெச் கொண்டு போனாங்க. அவர் நல்ல ஒரு கான்சியஸ் போல. ஆண்டவர் பாருங்க, சில நேரங்களிலே ஆண்டவர் இதை துர்ச்செய்தின்னு சொல்லாமா நற்செய்தின்னு சொல்லாமா? நற்செய்தி. விபத்து ஒரு துர்ச்செய்தியாக இருந்தாலும் பாதுகாப்பு ஒரு நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. விசேஷம் பாதுகாத்தால் 8 ஸ்கேன் பண்ணாங்க, 8ல் ஒன்றும் இன்ஜுரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி கையில் அவருக்கு 3 இடத்துல எலும்பு கிராக் ஆகிருக்கு. 2 கைகளும் கட்டப்பட்டு 2 கைகளில் கட்டப்பட்டிருக்காரு. அவர் நேற்று டிஸ்சார்ஜ் கம்பல்சரி எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுங்க. காரணம் என்ன? பாஸ்டர் இன்னைக்கு சர்ச்சில் நிற்கணும். ஏன்? இயேசு பிறந்த நற்செய்தியை அறிவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு பிறந்த பார்ப்பதற்கே கடினமான காலம். இங்கே இந்த கை, இந்த இடது கை இங்கே இது இருந்து இது வரைக்கும் கட்டு போட்டிருக்கு. இன்னொரு கை இருந்து இது வரைக்கும் கட்டு போட்டிருக்கு. 2 கையும் கட்டு போட்டிருக்கு. கையில எந்த வேலையும் செய்ய முடியாது. பெண் எடுத்து எழுத முடியாது. தனக்காக எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் அவர் எனக்கு கம்பல்சரி டிஸ்சார்ஜ் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு நான் திங்கட்கிழமை மறுபடியும் அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாம விட. அவங்க பிள்ளை 10 வருஷம் வெளிநாட்டில் இருக்கா. 10 வருஷத்துக்கு பிற்பாடு கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கா. மற்ற நாட்கள் வருவா. ஒரே பிள்ளை 10 வருஷத்துக்கு பிற்பாடு கிறிஸ்மஸ் கொண்டாட 10 நாள் லீவ் எடுத்து வந்திருக்கா. என்னுடைய தகப்பனார் மருத்துவமனையில். நினைச்சு பாருங்க. ஆனா என்ன இல்லை, துர்ச்செய்தி இல்லை, அது நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்தது இந்த உலகத்திலே, அது ஒரு நற்செய்தி. நன்றாய் கவனிக்க வேண்டும். அது நற்செய்தி. அது சாதாரணமான செய்தி இல்லை. எல்லா குறிப்பிட்ட ஜனத்துக்கு அல்ல, குறிப்பிட்ட மதத்தை அல்ல. அவர் பிறந்தது ஒரு நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. இந்த நற்செய்திய உண்மையான கிறிஸ்துமஸ் நற்செய்தி மாத்திரமல்ல, நற்செய்தி அறிவிக்கிற கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லுங்க. நற்செய்தியை நீங்களும் நானும் அறிவிக்கிற ஒரு கிறிஸ்துமஸ். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1 நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ. உங்களோட நேரம் முடிஞ்சிச்சு. இந்த 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடுவேன் நான். சரியா? ஒரு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் எனக்கு கொடுங்க. கர்த்தர் நாமம் பயன்படுவதாக. அப்ப ஏன் நற்செய்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் தெரியுமா நற்செய்தி? அது ஏன் தெரியுமா? அந்த ஒருவருடைய பிறப்பு உலகம் முழுவதுமா நற்செய்திக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. நற்செய்தி இன்று கர்த்தராகிய கிறிஸ்தியனும் எல்லாரும் பிறந்தாங்க. ஒருவர் பிறந்தார். அது யாரு? ரட்சகர் பிறந்தார். எல்லாரும் தங்களை பிறந்த பிற்பாடு மாத்திக்கிட்டாங்க. நான் மகான், நான் அப்படி இப்படின்னு. ஆனா இவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லது பிறந்த உடனே அவர் வளரல, பிறந்த உடனே அவர் குழந்தையாக இருக்கிறார். ஆனா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க. அவர் யாரா? ரட்சகர். ரட்சகர்னா பாவத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவர். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் என்றால் முதலாம் நற்செய்தி, 2வது கிறிஸ்துமஸ் என்றால் ரட்சகருடைய அந்த ரட்சிப்பை பெறுவதுதான் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நான் அதை பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது கை உயர்த்த வேண்டாம், அப்படியே உட்காந்துருக்கலாம். ஏன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கு, மரித்தோர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை நம்ம ஜீவன் இருக்கோம். நாளைக்கு டச் பண்ணி பார்த்துங்க. நம்ம இருக்கா இங்க உரைப்பு இருக்கா இல்லையா? அப்போ நீங்க உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டு நாம் போன வார்த்தை சொன்ன அதிகாலையில் எழுப்பி காகங்கள் அழகாம் இல்லை, வைக்கும் கால் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் 5 மணிக்கு எழுப்பி அது ஆண்டவரை துதிக்கிறான். மலையிலே குன்றுகளே கர்த்தரை துதியுங்கள், அக்கினி கல்மலையே கர்த்தரை துதியுங்கள் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நாம் பயன்படுவது அவைகளெல்லாம் துதிக்கிறது. நம்ம ஆன்ட்ருப்போம் இல்லையா? நம்ம வாய் திறந்து பார்த்துட்டு இருப்போம். கர்த்தரை துதிக்க பழகல, ஆனால் துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முடியும். அப்போ ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன் நற்செய்தி? அவர் ரட்சகராய் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லு. அவர் பிறக்கும் போது ரட்சகராய் பிறந்த பிற்பாடு கொஞ்ச நாள் ஆகி அப்புறம் வாழ்க்கை வெறுத்து தன்னை மாற்றிக்கிட்டு
உலக தலைவர்கள் அப்படி இருந்தாங்க. உலக தலைவர்கள் அப்படி இருந்தாங்க. நம்முடைய இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் பிறக்கும் போது நான் சீஃப் மினிஸ்டர் வருவேன், நான் பிரைம் மினிஸ்டர் வருவேன், யாரும் பிறந்தாங்க அப்படி இருந்தாங்களா? இல்லை. அவங்க எப்படியோ வந்து கடைசியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. அநேகர் இந்த உலகத்தில் இருந்தாங்க. ஆனால் இயேசு வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. வாய்ப்பை அநேகருக்கு உருவாக்கும்படியாக அவர் இரட்சகராக பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்பட. மூணாவது ஆண்டவர் நாம அப்படி ஏன் இரட்சகர் நற்செய்தி? ஏன் மத தலைவர் அல்ல. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல. நன்றாய் கவனிகள். மத தலைவர் இயேசு அல்ல, அவர் இரட்சகர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும். அப்போ நற்செய்தி எல்லாருக்குமானது. நற்செய்தி அறிவிப்பது, அவரை அறிந்து நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இரட்சகராய் பிறந்திருக்கிறார் மனுக்குலத்தை ரட்சிக்க. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். மூன்றாவது இரட்சகராய் பிறந்திருக்கிறார். நான்காவது அங்கே சொல்லப்பட்ட கிறிஸ்து. இன்னைக்கு கிறிஸ்தியனும் கிறிஸ்துனா கிறிஸ்து யார் சொன்னது? யார் சொன்ன? அபிஷேகம். அபிஷேகம். முதலாவது நற்செய்தி, இரண்டாவது நற்செய்தி அறிவிக்கிறோம், மூன்றாவது ரட்சிப்பு, நான்காவது அபிஷேகம். அவர் பிறக்கும் போது அவருடைய பேர் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தியனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்தவங்க சொன்னா யாரு? யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் பெறுவது பாவம் மாதிரி மெதுவா சொல்ல வேண்டாம். அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் யார்? அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவருக்கு சொந்தக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவருக்கு சொந்தக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பல நம்முடைய முன்னோர்களும் பல விதமான மத நம்பிக்கை கொண்டு பல விதத்திலே வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சிச்சோ நம்பிக்கை கிடைக்கலையோ, நமக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு சொந்தமான கிறிஸ்தவர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 காரியங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. முதலாவது கிறிஸ்துமஸ் என்றால் நற்செய்தி. கிறிஸ்துமஸ் என்றால் நற்செய்தி அறிவிப்பது. மூன்றாவது கிறிஸ்துமஸ் என்றால் இரட்சகர். இரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிப்பை பெறுவது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். fourth one கிறிஸ்துமஸ் என்றால் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. வேலை நிறைய இல்லை வீட்டில். டோன்ட் வரி. அபிஷேகம் யாருக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறது. சத்தமா இந்த ஆமேனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆமேனே இல்லை. கொஞ்சம் சத்தமா கத்திரிக்கு மகிழ்ந்த ஸ்டேடியத்தெல்லாம் எவ்வளோ சத்தம் போடுறாங்க, என்னென்ன பண்றாங்க. அவங்க அந்த உற்சாகம் எங்க வரும்? பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க மேலே. கிரிக்கெட் மேட்சுக்காக பெயிண்ட் அடிச்சு முகத்துல ஃபிளாகே முகமே ஃபிளாக் ஆயிடுச்சு. நேஷனல் ஃபிளாகில் நமக்கு அபிஷேகம் ஊற்றெடுத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது கிறிஸ்துமஸ் என்றால் என்னது? நற்செய்தி. உங்களுக்கும் எனக்கும் அது நற்செய்தி. இரண்டாவது கிறிஸ்துமஸ் என்றால் நற்செய்தி அறிவிப்பது, அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். மூன்றாவது ரட்சிப்பு. இரட்சகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். எல்லா விதத்திலும் பல விதத்தில் கொண்டாடுறாங்க. நான் காலையில் எழுப்பி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால ஜோமன் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் இந்த தேசம் ஜனங்கள் கொண்டாடணும். குட்டிச்சு வெறிச்சு நல்ல விருந்துண்டு. அது இல்லப்பா, அதெல்லாம் இருக்கு. ஆனா அது இல்லப்பா கிறிஸ்துமஸ். ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கிறிஸ்துமஸா இருக்கணும். காலையில் எழும்பும் போதும் அதே தான் ஜோமன். ஆண்டவரே, நம்முடைய எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி அது என்னன்னா இரட்சகர் பிறந்திருக்கிற நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் கடந்து வந்தார். அபிஷேகத்துக்கு சொந்தக்காரர் நீங்கள் நானும். கர்த்தர் நாம் மேம்படுத்த கண்களை மூடி ஜெபம் உங்களுடைய சபை நேரத்துக்கு முடிச்சிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த வருஷத்தினுடைய கிறிஸ்துமஸ் இதோட அடுத்த வருஷத்தை கிறிஸ்துமஸ் செய்தி கேட்கிறோம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்செய்தி, இயேசுவை அறிந்து கொள்வது நற்செய்தி, இயேசு அறிவிப்பது அது நற்செய்தி, இயேசுவினுடைய ரட்சிப்பை பெறுவது நற்செய்தி, இயேசு அபிஷேகம் பண்ணுற கிறிஸ்து என்று
அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் கடந்து வந்தார். நீங்கள் நான் அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலை உழைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே